அவங்க அறிந்து கொள்ளாம அவங்க இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவரா இருக்கலாம், உலகத்தின் ஞானம் உள்ளவரா இருக்கலாம், இந்த உலகத்தில் பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளா இருக்கலாம், ஒரு பிரயோஜனப்படாது. ஹalleluya. ஒரு பிரயோஜனப்படாது. சொல்லலாம் நான் ஞானத்தால் நான் இதை சம்பாதித்தேன், அதை சம்பாதித்தேன், அங்க அதை கண்டுபிடிச்சேன், இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம். அதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க உன் ஜீவன் எத்தனை ஆண்டுகள், உன் ஜீவன் எங்கே போகிறதை அறியாது இருக்கிறார்கள். ஹalleluya. அதனால வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய ஞானம் தேவனுடைய பார்வையிலே பைத்தியமாக எண்ணப்படுகிறது. எவன் மனுஷன் நான் ஞானி என்று நினைத்துக் கொண்டிருப்பானோ, என் ஞானத்தால் இதெல்லாம் செய்தேன் என்று நினைத்துக் கொண்டிருப்பானோ, தேவனுடைய பார்வையிலே பைத்தியமாக எண்ணப்படுகிறது. தேவனால் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று எத்தனை பேர் எண்ணிக்கொண்டிருப்பார்களோ அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். தேவனால் எனக்கு செயல்படுகிறது, தேவனுடைய ஆவியினால் நான் நடத்தப்படுகிறேன், தேவன் எனக்கு என் பாவங்களை அக்கிரமங்களை நீக்கி இருக்கிறார் என்று அவரை அறிகிற அறிவுக்காக நீங்கள் எதையெல்லாம்